தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 18/7/2016 திங்கட்கிழமை மூலம் நட்சத்திரம் மாலை 4:09 வரை, பிறகு பூராடம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, குறைபாடு உள்ள குழந்தை யாருக்கு பிறக்கும்? சிலருடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா புத்திரஸ்தானம் வலுவிழந்து இருக்கும். புத்திரஸ்தானம் எப்பவுமே நல்லா இருக்கணும். ஒரு தம்பதியருடைய ஜாதகத்தை பார்க்கின்ற பொழுது 5ஆம் இடத்திலே ராகு கேதுக்கள் அல்லது செவ்வாய் சனி சேர்க்கை இப்படியெல்லாம் இருந்தால் அந்த பிள்ளையால் தொல்லை வரும். அந்த பிள்ளை அங்ககீனமாக பிறக்கலாம், குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறக்கும். அதற்கென்று சில பரிகாரங்கள் இருக்கிறது. அந்த பரிகாரங்களை செய்த பின்னாலே அவர்களுக்கு புத்திர பேர் கிட்டினால், அதாவது கன்சீவ் ஆனிச்சு அப்படின்னா நல்ல குழந்தையாக பிறக்கும். இல்லைன்னா இயற்கையிலேயே குறைபாடு உள்ள குழந்தையாக பிறக்கும். பரிகாரத்தினால முழுமையாக குழந்தை குறைபாடு இல்லாமல் பிறக்கும்னு சொல்ல முடியாது. வெளியில் தெரியாத குறைபாடாக இருக்கலாம். சிலருக்கு காது கேட்காது, ஆனால் காது இருக்கும் கேட்காது, அது வெளியில் தெரியாத குறைபாடு, அப்படியெல்லாம் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கெல்லாம் எப்படி வந்துருச்சு, விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது. இத்தனாம் தேதியிலிருந்து இத்தனாம் தேதிக்குள்ள ஒரு தேதி குறிச்சு கொடுங்க, நீங்க உங்க ஜோதிடத்தை கேட்டு தேதி குறிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்கள் சொல்றாங்க. இவங்க ஆபரேஷன் பண்றதுக்கு எங்களை மாதிரி ஆள்கிட்ட தேதி கேட்கிறாங்க. பல பேருக்கு நான் தேதிகள் குறித்து கொடுத்திருக்கேன். அப்ப விதியை நாமே நிர்ணயிக்கின்றோம். விதி தானாகவே விதிக்கப்படுவது. அப்படி விதிக்கப்படாமல் விதியை நாமே அமைத்துக் கொடுக்கின்றோம். அந்த நேரத்தில் அந்த குழந்தையை ஆபரேஷன் செய்து சிசேரியன் ஆபரேஷன் செய்து எடுக்கிறார்கள். அதற்கு பின்னாலே அதற்கு விதியை நாம் அமைத்ததாக வந்துவிடுகிறது. ஆனால் இயற்கையிலேயே புத்திர பேர் கட்டுகின்ற பொழுது அந்த பிள்ளையால் ஊனமில்லாத பிள்ளையாக இருக்க வேண்டுமானால் அவர்கள் முன்னதாகவே அவர்கள் பரிகாரம் செய்ய வேண்டும். பொதுவாகவே ஊனம் என்பது ஒரு குறை அல்ல. இப்ப மூங்கில் இருக்கு, அந்த மூங்கில் சாதாரணமா மூங்கிலா இருந்தா அது ஒரு அடிக்கக்கூடிய கம்பாத்தான் இருக்கும். அதிலே துவாரம் இருந்து குறைபட்டு இருந்தால் தான் அது புல்லாங்குழலாக மாறும். துளைபட்ட மூங்கில்கள் தான் புல்லாங்குழலாக மாறி இசையை பரப்பி காற்றிலே கொடுத்து ஈர்க்கு செய்கிற ஒரு ஆற்றல் நமக்கு வருகின்றது. அதே போல உளிபட்ட அந்த கற்கள் தான் மதிக்கப்படுகின்றன, துதிக்கப்படுகின்றன, சிலையாக மாறுகின்றன. உளிபடாத கற்களாக இருந்தால் அது மிதிக்கப்படுகின்ற கற்களாக படிக்கற்களாகத்தான் இருக்கும். உளிபட்ட பின்னாலே தான் அவைகள் அந்த வலியை பொறுத்துக் கொண்டதனாலே தான் அவைகள் மதிக்கப்படுகின்றன, துதிக்கப்படுகின்றன. ஆகையினாலே ஊனம் என்பது ஒரு குறை அல்ல. ஊனம் என்பது இருக்கும் இடத்திலே தான் ஞானம் இருக்கும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட நிலையில் ஒரு குழந்தை ஊனமாக பிறந்து விட்டது என்று சொன்னால் அதற்கென்று உள்ள ஜாதகத்தை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். 8ஆம் இடத்திலே செவ்வாயும் சனியும் சேர்ந்திருக்கும். பாவகிரகங்கள் அஷ்டமத்திலே இருக்கலாம், 6ஆம் இடத்திலே எல்லாம் இருக்கலாம். ஒரு பெற்றோர்களுக்கு உரிய ஜாதகத்தை பார்க்கின்ற பொழுது தம்பதியர்களாக இருப்பவர்கள் 5ஆம் இடம் வலுவிழந்திருந்தால் முன்னதாகவே அவர்கள் அதற்குரிய பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும். அதற்கென்று சில ஆலயங்கள் இருக்கின்றன. புத்திரதோஷ நிவர்த்திக்கென்று இருக்கிற ஆலயங்களுக்கு யோகபலம் பெற்ற நாளிலே சென்று வழிபாடுகளை மேற்கொண்டால் நல்ல புத்திர விருத்திக்காக அமையும். அது மட்டுமல்ல, பிறக்கின்ற குழந்தை அங்ககீனமாக இருந்தாலும் கூட வெளியில் தெரியாத குறைபாடு இருப்பதாக இருந்து பிறகு மருத்துவத்தின் மூலமாக அது நிவர்த்தியாகலாம். எனவே அப்படிப்பட்ட ஜாதகங்கள் அமைந்தவர்கள் அவர்கள் அதற்குரிய பரிகாரங்களை மேற்கொண்டால் பலன்களை பெறலாம், நல்ல குழந்தைகளையும் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, அலைபேசி வழி தகவலால் ஆதாயம் கிடைக்கும் நாள். அரைகுறையாக நின்ற பணிகளை எல்லாம் இன்றைக்கு நீங்கள் முடித்து விடுவீர்கள். சந்திராஷ்டமம் விலகிவிட்டது. எனவே நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்ய இயலும். தொழில் முன்னேற்றம் உண்டு. தொகை வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும். ஆதாயத்தை காட்டிலும் விரயங்களே கூடுதலாக இருக்கும். காரணம் சந்திராஷ்டமம். எனவே சந்திரபலம் குறைவாக இருக்கும் இன்றைக்கு நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் தான் வெற்றி கிடைக்கும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நல்லவர்களால் நலம் காணும் நாள். இன்றைக்கு நாட்டுப்பற்று மிக்கவர்கள் உங்கள் கூட்டு முயற்சிக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். இடமாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். கடன் சுமை குறையும், கவலைகள் தீரும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு மிகுந்த யோகமான நாள். இன்றைக்கு சண்டை போட்டவர்கள் கூட சமாதானமாக மாறுவார்கள். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். பூமி யோகம் உண்டு. பொருளாதார விருத்தி உண்டு. நட்பு வட்ட விரியும். நல்லவர்களின் சிநேகிதத்தால் நலம் காண்பீர்கள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இருப்பு தொகை அதிகரிக்கும் நாள். இல்லத்திற்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி சேர்க்க முற்படுவீர்கள். எது அத்தியாவசிய பொருளோ அதையும் வாங்குவீர்கள். ஆடம்பர பொருட்களையும் வாங்கி சேர்ப்பீர்கள். குழந்தைகளாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். குழந்தைகள் வழியில் ஏதேனும் முயற்சிகள் செய்திருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும். பொதுவாக வருங்கால நலன்கிறது எடுக்கும் புது முயற்சிகளுக்கு முக்கிய புள்ளிகள் முன்வந்து உதவிக்கரம் நீட்டுவர்.
கன்னிராசி நேயர்களே, வாகனம் வாங்கும் முயற்சியில் அதிக கவனம் செலுத்தும் நாள். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாம் என்ற எண்ணம் மேலோங்கும். அவைகள் பழுதாகி செலவழிய வைத்து விடுகிறது என்று நினைப்பீர்கள். அதற்கு உங்களுக்கு வள்ளல்களும் ஒத்துழைப்பு செய்வார்கள், வங்கிகளும் ஒத்துழைப்பு செய்யும். இந்த நாள் உங்களுக்கு வியாபார விரோதங்கள் விலகும். விடிகாலையிலேயே வரவு வந்து சேரும் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும் நாள். இன்றைக்கு பக்கத்து வீட்டாரின் பகை மாறும். சிக்கல்களிலிருந்து விடுபடுவீர்கள். சிரமங்கள் அகலும். தொழில் மாற்ற சிந்தனையும் உங்களுக்கு மேலோங்கும். தொல்லை கொடுத்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். தொலைபேசி வழி தகவல் உங்கள் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக கூட இருக்கலாம். விருச்சிக ராசி நேயர்களே, விஐபிக்கள் வீடு தேடி வரும் நாள். விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள். விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். நல்ல திருப்பங்களும் உருவாகும். வரவு திருப்திகரமாக இருக்கிறது. வருமானம் இருமடங்காக உயரும். தொலைபேசி வழி தகவல் உங்களுக்கும் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும். அது மட்டுமல்ல, செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் இடம் வாங்கலாமா பூமி வாங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். ஒரு சிலர் கட்டிடப் பணியை மேற்கொள்வார்கள். கட்டிய வீட்டை பழுது பார்க்கும் சூழ்நிலையும் உருவாகலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரபலம் மேலோங்கி இருக்கும் என்று பொறுமையை கடைபிடித்து பெருமை காண வேண்டிய நாள். புதியவர்களை சந்திப்பால் பொருள் விரயம் உண்டு. அஷ்டமாதிபதி ராசியில் இருக்கும் பொழுது அலைச்சல் கூடும். ஆதாயம் குறைவாக இருக்கும். திடீரென உங்களுக்கு விரயங்களும் வந்து சேரலாம். அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு கலக்கம் உண்டு. அதிகாரிகள் சொற்படி நீங்கள் கேட்டு நடப்பது நல்லது. மேலதிகாரிகளை அனுசரித்து சென்றால்தான் இன்றைக்கு அனுகூலம் வந்து சேரும். மகர ராசி நேயர்களே, மாற்றுக் கருத்துரையோர் மனம் மாறும் நாள். இன்றைக்கு மங்கள செய்தி ஒன்று மனை தேடி வரப்போகிறது. சுப விரயங்கள் அதிகரிக்கும். மருத்துவ செலவுகள் குறைவாகவே இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடுவார்கள். கும்பராசி நேயர்களே, தொழில் பங்குதாரர்களால் தொல்லைகள் ஏற்படும் நாள். தொகை வந்த மன்றமிடமே உங்களுக்கு செலவாகிவிடும். விரயங்கள் கூடுகிறது என்று கவலைப்படுவீர்கள். விஐபிக்கள் ஒத்துழைப்பு ஓரளவு உங்களுக்கு கிடைக்கலாம். 6ஆம் இடத்திலே 3 கிரகங்கள் முற்றுகையிட்டிருக்கின்றன. எனவே உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைத்தாலும் கூட அதில் நீடிக்க இயலுமா என்பது சந்தேகம்தான். இன்றைக்கு மாலை நேரத்தில் ஒரு மங்கள நிகழ்வு இல்லத்திலே நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, மதிப்பும் மரியாதையும் உயரும் நாள். மக்கள் செல்வங்களால் உங்களுக்கு செல்வாக்கு உயரும். மண் பூமி வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். அஞ்சல் வழியில் அனுகூல தகவல்கள் உண்டு. அரசியல்வாதிகளாலும் ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். பகை மாறி பாசம் கூடும். இந்த நாள் ஒரு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.